அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிஆர்பிசியில் செக்ஷன் 2A பார்க்க போகிறோம். பிணை விடு குற்றம், பிணை விடா குற்றம், பெயிலபிள் நான் பெயிலபிள் அஃபென்சஸ். குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973. இன்னைக்கு நம்ம பிணை விடு குற்றம், பிணை விடா குற்றம் பார்க்கலாம். பிணை விடு குற்றங்கள் எல்லாமே சிறு குற்றங்கள். ஒரு குற்றத்துக்கு 3 வருட கால தண்டனை விதிக்கிறாங்க அப்படின்னா அது எல்லாமே பிணைவிடு குற்றங்கள். பொதுவாக பெருங்குற்றங்கள் எல்லாமே பிணைவிடா குற்றங்கள். இந்த குற்றத்தை பொறுத்தவரையும் 3 வருஷத்துக்கு மேலே ஒரு தண்டனை தராங்க அப்படின்னா அது எல்லாமே பிணைவிடா குற்றம்தான். அதே மாதிரி குற்றம் சாட்டப்பட்ட நபரை காவல் அதிகாரி பிணையில் விடலாம். பிணைவிடா குற்றத்தை பொறுத்தவரை குற்றம் சாட்டப்பட்ட நபரை நீதிமன்றம் மட்டும்தான் பிணையில் விடுவிக்க முடியும். அதுவும் ஆயுள் தண்டனை, மரண தண்டனை குற்றத்தை செஞ்ச குற்றவாளியை நீதிமன்றம் பிணையில் விடுவிக்க மாட்டாங்க. குற்றம் சாட்டப்பட்ட நபர் பிணையில் விடத்தக்க குற்றத்தை செஞ்சிருந்தால் அவரை நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஆஜர்படுத்தும் போது நீதிமன்றமே அவருக்கு பிணையில் வெளியில் போகிறதுக்கு அனுமதி வழங்குவாங்க. குற்றம் சாட்டப்பட்ட நபர் பிணைவிடா குற்றத்தை செஞ்சிருந்தாலும் அவரை பிணையில் விடலாமா வேணாவா அப்படின்றது நீதிமன்றத்தோட விருப்பம்தான். ஒரு வழக்கோட சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்கள விடுவிக்கலாம், விடுவிக்காமலேயும் இருக்கலாம். இந்த பிணைவிடு குற்றத்துக்கு முன்ஜாமீன் எதுவும் தேவையில்லை. பிணைவிடா குற்றத்திற்கு முன்ஜாமீன் வாங்க முடியும். இந்த முன்ஜாமீன் அளிக்கும் அதிகாரம் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்துக்கும் உயர் நீதிமன்றத்துக்கும் தான் இருக்குது. ஸோ இதுதான் பிணைவிடு குற்றம், பிணைவிடா குற்றம். உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.